ஹலோ, நான் உங்கள் மதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன வண்டி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜீப் கேம்பஸ். ஸோ நம்ம நண்பர் ஒருத்தருடைய வண்டி. ரொம்ப நாளாக இது ஜீப் கேம்பஸ் போடணும்னு நினச்சிட்ருப்பேன். நிறைய டைம் இது எடுத்துகிட்டு வருவேன், ஆனால் வீடியோ போட மறந்துடுவேன். சப்போஸ் அப்படி இல்லைன்னா எனக்கு டைம் இல்லாமல் போயிடும். ஆமாம், இது சாவி கிட்டே வந்தாலே ஜீப் கேம்பஸ்லாம் அதாவே அன்லாக் ஆகிக்கும். ஜீப் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் கம்ஃபர்டபுள் எதிர்பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 4x4 2 வீல் டிரைவ். ஆமாம், 12 வோல்ட் சார்ஜர் கொடுத்துட்றேன். 4 வீல் டிரைவ் லாக்கு, அந்த வீலை லாக் பண்ணி இது எதுவும் சேருகிரில் மாட்டிக்கிச்சுன்னா பேக் வீல் மட்டும் சுற்றும். பேக் வீலை ஃப்ரண்ட் வீலை லாக் பண்ணிட்டு பேக் வீலை மட்டும் சுற்றி எடுக்கிற மாதிரி. அப்புறம் மேனுவல் வண்டி தான். இதில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இருக்குது. மேனுவல் ஹேண்ட் பிரேக் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் தான், எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக்கு. இது அது பேர் என்ன, ஸ்டேரிங் எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் தான் வருது. ஸ்டார்ட் பட்டன் பாருங்கள், என்ஜின் ஸ்டார்ட் பட்டனு இதுதான் ஸ்டார்ட் பட்டனு. இப்போ அந்த ஜீப் கேம்பஸ் ஓட்டி காட்ட போகிறேன். ஜீப் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் கிளச்சு ஃபுல்லாக தான் மிதிக்கணும் எப்போவுமே. ஆஃப் கிளச்சு தான் மிதித்தோம் அப்படின்னா ஜீப் கேம்பஸ் செம செலவு வைக்கும். 50,000 60,000 கிளச் பிளேட் மட்டுமே வைக்கும், அதுக்கு மேலேயே வைக்கும். ஜீப் கேம்பஸ் ஓட்டுறதுக்கு அனுபவம் உள்ள டிரைவரால் தான் முடியும். அதே மாதிரி கரடுமுரடான இடங்கள், தாறுமாறான இடங்கள்லாம் இதை அழகாக எடுத்துகிட்டு போகலாம். ஹேண்ட் பிரேக்கை பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணால் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆகிரும். அவ்வளோதான். இப்போ ஜீப் கேம்பஸ் ஓட்டி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தருமபுரி வர வந்தேன் ஒருத்தர் மீட் பண்ணுறதுக்காக. சப்போஸ் அங்கே வச்சு தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். இடங்கள்லாம் நல்லா அழகாக அருமையாக இருக்குது. பெல்ட் மாட்டணும். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. ஆனால் கொஞ்சம் நாய்ஸ் சவுண்டு இருக்குதான். கம்ஃபர்டபுள் எதிர்பார்க்கலாம், கொஞ்சம் சொகுசு எதிர்பார்க்க முடியாது. ஜீப் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் சொகுசாக போக முடியாது. லாங் டிரைவர்லாம் நல்லாயிருக்கும். இது மாதிரி கரடு முரடான இடங்களில் ஓட்டுறதுக்கு அருமையான வண்டி. இந்த வண்டியை கரடு முரடான இடங்களில் ஓட்டக்கூடிய வண்டி தான். இந்த மாதிரி இடங்களில் ஓட்டக்கூடிய வண்டி தான். ஆனால் இந்த தாரு, ஜீப் கேம்பஸ்ஸு, ஃபார்ச்சுனர்லாம் எடுத்துகிட்டு ஹைவேயில் தான் பறக்காங்க. ஃபார்ச்சுனர் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம், ஹைவே இந்த மாதிரி இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம். உள்ளே போயிட்டு வெளியே வர லேட் ஆகும், அதனால் அதில் விட்டு திருப்பிக்கிட்டேன். சப்போஸ் உள்ளே போனோன்னா நம்மளை விட மாட்டாங்க, தெரிஞ்ச ஆட்கள்லாம் இருக்காங்க, அதனால் இதிலே டேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஆமாம், அப்படியே லாக் பண்ணி வச்சுருவாங்க. இருங்க, சாப்பிட்டு போகலாம், இளநீ குடிச்சிட்டு போங்க, அது எதுன்னு சொல்லுவாங்க. கிராமத்து மக்களுடைய அன்பு பாசமே தனி தான். ஆமாம், இதை ஜீப் கேம்பஸ் பார்த்துக்கோங்க. அந்த தார் பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு மட்டும்தான் செட் ஆகும். இப்போது உள்ள தார் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஓட்டுறாங்க. ஆமாம், 4 வீல் டிரைவ்லேயே ஹைவேலேயும் வருது, ஹைவேலேயும் ஓட்டுற மாதிரி வருது, இதுலேயும் ஓட்டுற மாதிரி இருக்குது, ஆஃப் ரோட்லேயும். இன்னொரு நாள் இந்த வேன் போடுற முடிஞ்சா இந்த மஹிந்திரா வேன் போடுறேன். இது மஹிந்திரா கிடையாது, ஆனால்
ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதிவாணன்.